சங்கீதங்களின் புஸ்தகம் 74ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்ரு அனைத்தையும் எடுத்து போட்டான். அன்பின் தெய்வமே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பாதம் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அநேக காரியங்களை எடுத்து போட்டு விட்டிருக்கிறான். பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய பாதம் இருக்கிற பாதஸ்தானத்திலே சத்துரு அனைத்தையும் எடுத்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய பாதப்படியாகிய இந்த பூமியிலே நீர் கொடுத்த பரிசுத்த ஸ்தலமாகிய எங்கள் சரீரத்திலே சத்துரு அநேக காரியங்களை கெடுத்து போற்றிருக்கிறதை நீ கண்ணோக்கி பார்த்து கொண்டு நீ அமைதியாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு எங்களை நீ சீர்படுத்தவோ, சிறப்படுத்தவோ, பரிசுத்தப்படுத்தவோ, இது 6 மாதம் முடிந்து விட்டது, பாதி வருஷம் முடிந்து விட்டது, மறு பாதி வருஷத்திலிருந்து பரிசுத்த ஸ்தானமாகிய உம்முடைய பாத அமர்ந்திருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே எங்கள் வாழ்க்கைகள் கெட்டுவிடாதபடிக்கு நீ பாதுகாத்துக் கொள். இந்த வசனத்தை கொண்டு சபையாருக்கு பேச வேண்டிய காரியங்களை பேச தேவன் அனுகிரகம் செய்வீராக. ஆவியானவரே, இந்த ஒத்தாசை கொண்டு நிற்கிறேன், நீரை ஆட்கொள்வீராக. என் மாம்சம் வெளிப்படக்கூடாது, என் இருதயத்தின் நிறைவுகள் வெளியே வரக்கூடாது, என் யோசனைகளோ யோசித்து இருக்கிற காரியங்கள் வெளியே வராது. ஆவியான முழு ஆளுகை எடுத்து வார்த்தையை வெளிப்படுத்துவீராக. சத்தியத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிற எல்லா சத்துரின் கிரியைகளை, தூக்க மயக்கங்கள், நீர் விசாரங்கள், அசதிகளை இயேசுவின் நாமத்தை அகற்றி கொள்கிறேன். ஆவியான பலத்துக்கு நடப்பீங்க, நீ பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப ஒரு விசை வாசிக்க. நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் எடுத்து போட்டான். எதை போட்டிருக்கிறானா? 1 2 பரிசு அனைத்தையும், நம் சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய அனைத்தையும் இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துருக்கு எடுத்து போட்டிருக்கிறார். ஆனால் கெடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தர் சுத்தமாக்க அவர் வல்லவராய். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், யாத்திராகமம் 32:7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்தில் இருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவருடைய ஜனம் சொல்லல, அவர் நடத்தி வந்த சொல்லல. மோசேயை பாரு, கர்த்தர் நடத்தி வந்தார். அவருடைய ஜனங்கள் அவர்தானே சொன்னார். யாத்திராகமம் 8:1, யாத்திராகமம் 9:1 என் ஜனங்களை ஆராதிக்க அனுப்பிவிட்டு அவர்தானே சொன்னாரு. யாத்திராம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம்
பார்த்தா அவர்கள் சொல்லி என் ஜனங்களை போக விடு, என் ஜனங்களை அனுப்பிவிடு, என் ஜனங்களை பிரித்து விடு, என் ஜனத்தை அனுப்பி கொள்ளாதே. அவ்வளவு உரிமை பாராட்டி கொண்ட கர்த்தர் 32வது சொல்கிறார், நீ நடத்தி வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார், தங்களை கெடுத்துக் கொண்டார், தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டார். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குயவன் வளைந்து கொண்டிருக்கிற மண்பாண்டம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குயவன் வளைந்து கொண்டிருக்கிற மண்பாண்டம் ஆ. அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவன் கையிலே இருக்கும் பொழுது கெட்டு போய்விட்டது. அப்போது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தான். நீ அப்படியே நீங்களும் என் கையில் இருக்கிறீர்கள். குயவன் கையில் இருக்கும் பொழுதே கெட்டு போய்விட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னதமான ஒரு திட்டம் வைத்துத்தான் நம்மளை அழைத்தார், நம்மளை தெரிந்தெடுத்தார், நம்மளை பிரித்தெடுத்தார். அவருடைய சேவைக்காகவே எத்தனையோ கூட்டம் இருக்கும் பொழுது நம்மை மாத்திரம் ஏன் தெரிந்து கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு வந்தார். ஆனா வசனம் சொல்கிறது, அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மிஞ்சின நீதிமானாய் இராதே, உன்னை அதிக ஞானி என்று ஆக்கிக்கொள்ளாதே, ஞானி ஆக்காதே. உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? நீ ஏன் உன்னை கெடுத்துக் கொள்ளணும்? உனக்கு தெரிகிறது நீ செய்கிற காரியம் அனைத்தும் தேவனுக்கு பிரியமில்லை என்று தெரிந்தும் நீ ஏன் கெடுத்துக் கொள்கிறாய்? தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து விட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கெடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவர் அழகாக திட்டமிட்டு காரியங்களை செய்திருக்கும் பொழுது தன்னை கெடுத்துக் கொண்ட கூட்டத்தை நான் சொல்வதற்கு முன்பாக சபை பாட்டு புத்தகத்திலே தேவ ஜனமே பாவத்தில் விழுந்த தலத்திலே சத்துரு அனைத்தையும் கொடுத்துக் கொண்டான். நாம் தான் தேவனை பரிசுத்த ஸ்தலமாய் இருக்கிறோம். தேவன் விரும்பி இந்த சரீரமாகிய ஆலயத்தை தெரிந்து கொண்டார். இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை நாம் கெடுத்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் அறிந்து உணர்த்திருக்கிறார். தங்கள் வாழ்க்கையை கெடுத்த சில கூட்டத்தை நாம் பார்த்து முடிக்கலாம். முதலாவது நம்முடைய வாசனை கெட்டது. வாசனை உள்ள வாழ்க்கை, நம்முடைய வழி கெட்டு போனது, நம்முடைய விளைச்சல் கெட்டு போனது, நம்முடைய விசாரிப்பு கெட்டு போனது, நம்முடைய வார்த்தை அல்லது நம்முடைய விசுவாசம் கெட்டுவிட்டது. நம்முடைய வாசனை சாட்சியுள்ள வாழ்க்கை, நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமான வழியை விட்டுவிட்டு நாம் இஷ்டம் போல தெரிகிறோம். நம்முடைய விளைச்சல் கெட்டுவிட்டது, நம்முடைய விசாரிப்பு கெட்டது, நம்முடைய விசுவாசம் அல்லது நம்முடைய வார்த்தை கெட்டு போயிருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு
அனைத்தை கெடுத்து விட்டார். என்னுடைய வாசனை கெட்டிருக்கிறது. பாருங்கள், முதலாவது யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்களை நோக்கி யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்கள் வாசனையை கெடுத்து, எங்கள் வாசனை கெட்டு விட்டது. கர்த்தருக்காக இவ்வளவு சாட்சியுள்ள வாழ்க்கை வாசனை கெட்டு விட்டது என்று சொல்லும் பொழுது, வாசனை என்று சொல்லும் போது யாக்கோபு சொல்லுகிறார், நீங்கள் வாசனை கெடுத்து விட்டீர்களே, என் பேரை கெடுத்து விட்டீர்களே, என் சாட்சியுள்ள வாழ்க்கை கெடுத்து விட்டீர்களே. இன்னைக்கு எத்தனை பேர் தங்கள் வாசனை கெட்டது. அவங்க வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்த வாழ்க்கை இல்லை. அவங்க தாயை விசாரித்துப்பா, அவங்க தகப்பனை விசாரித்துப்பா, அவங்க மனைவி விசாரித்துப்பா, அவன் சகோதரி விசாரித்துப்பா, அவன் நண்பர்கள் விசாரித்துப்பா, அவன் கூடிக்க விசுவாசத்தை அவன் வாழ்க்கை இன்னைக்கு கெட்டு போய் வாசனை கெட்டு இருக்கிறது. பரிசுத்த ஸ்தலத்திலே வாசனை கெடுக்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே ஆண்டவர் அழகாய் நம்பி மண்ணினாலே உருவாக்கின மனுஷனை நம்பி தோட்டத்தை ஒப்படைச்சார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கின மனுஷியை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். எதற்காக மனுஷனை உருவாக்கினார் என்றால், ஏதேன் தோட்டம், ஏதேன் என்றால் இன்பம், ஏதேன் என்றால் இன்பம், தோட்டம் என்றால் பாதுகாப்பு. ஏனென்றால் சில பேர் நீங்க சபைக்கு போறீங்களே, ஏதேன் என்றால் என்ன தெரியல. ஏதேன் என்றால் இன்பம், மகிழ்ச்சி, அளவில்லாத மகிழ்ச்சி நிறைந்த இடம். ஏதேன் இன்பமான இடம், தோட்டம் பாதுகாப்பு. ஏதேன் தோட்டத்திலே இன்பமும் பாதுகாப்பும் நிறைந்த இடத்திலே மனுஷனை உருவாக்கி நம்பி கொண்டு வந்து விட்டார். இந்த தோட்டத்தை, தோட்டக்காரர், தோட்டத்தின் எஜமான் பிதாவாகிய தேவன், தோட்டக்காரர் இயேசு, நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வழிநடத்துகிறவர். இந்த ஏதேன் தோட்டத்திலே மனுஷனை கொண்டு வந்தார். எதற்காக? அதை பண்படுத்தவும், அதை எந்த ஒரு சத்துள்ள நோயாதபடி உன் சரீரமாக இந்த ஆலயத்துக்குள்ளே நீ பண்படுத்திக் கொண்டு வாழ்க்கை ஒரு பண்படுத்தப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். எப்படி ஒரு பதவி நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் ஆசைப்பட்டு உருவாக்கினார். ஆனா நடந்த சம்பவம் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சகப்படுத்தத்தக்க விருட்சகமாய் இருக்கிறது என்று கண்டு அதில் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவளும் புசித்தான். அதை புசித்தான். அப்ப பாருங்கள், பண்படுத்தவும் காக்க வைத்த மனிதர்கள் சாத்தான் உள்ளே நுழைகிறான்.
அங்கே அந்த தோட்டத்திலே 3 விதமான கனிகள், ஒன்று நன்மை தீமை அறிகிற கனி, இரண்டாவது ஜீவ விருட்சத்தின் கனி சாப்பிட்டு மறிக்க முடியாது ஜீவ விருட்சத்தின் கனி, மூன்றாவது சகல விதமான கனிகள். அந்த தோட்டத்திலே வாசனை வீசக்கூடிய மலர்களும் அழகழகான பூக்களும் 3 விதமான கனிகள், பலவித கனிகள். அந்த 3 வித கனிகள் என்று சொல்லும் பொழுது பலவிதமான கனிகள் சாப்பிட நம்ம சரீரத்திற்கு நன்மை தீமை என்கிறது நம்முடைய ஆத்துமாவுக்கு, ஜீவ விருட்சத்தின் கனி நம்முடைய ஆவிக்கு. இரண்டை புரிந்து கொள்ளும். ஏன்னா இந்த சபைக்கு போறீங்க, ஒண்ணுமே தெரியல போனோம். ஏதேன் தோட்டத்திலே இன்பமும் பாதுகாப்பு நிறைந்த தோட்டத்திலே மனுஷனை கொண்டு வந்து விட்டார், மனுஷன் கெடுத்து விட்டார். ஜீவன் அப்போ நம்ம யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் தெரிந்தும் நன்மை தீமை கனியை படைச்சாங்க வச்சாரு? வைக்காம நாம் பாசி இருக்க மாட்டானே, அவன் எருமானிட்டு அழிஞ்சு இருக்க மாட்டானே. ஒரு பழத்தை ஒரு தேவன் வைக்க சாதாரணமா நம்ம குடும்பத்துல ஒரு பழ வகைகள் இருக்குதுன்னா எந்த தாய் தகப்பனும் பிள்ளைகளுக்கு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. எல்லாம் எல்லாம் நாகப்பழமோ பல்லாப்பழமோ மாதுளம்பழமோ ஆரஞ்சு எல்லா பழத்தையும் ஒரு சொடனால கொடுத்த பிள்ளைகளை ஆசைப்படுத்தி திருப்திப்படுத்திடுவான். ஆனா ஒரு சந்தர்ப்பம் பிள்ளைக்கு நாகப்பழம் ஒத்துக்காது, பிள்ளைக்கு இந்த ஆரஞ்சு ஒத்துக்காது, பிள்ளைக்கு இது இந்த பழம் ஒத்துக்காது தெரியும். ஒரு காலம் வரும் பொழுது அதை கொள்வார்கள், இப்படி சாப்பிடு. அது போலத்தான் இந்த நன்மை தீமை அறியக்கூடிய கனியை கத்தர் வச்சா எதுக்கு தெரியுமா? இவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முதிர்ச்சி அடையணும், ஒரு ஆவிக்குரியவனா அவனை மாற்றணும், ஆவிக்குரிய பலன் தரணும். ஆவின் எப்படி இருக்கிற உன்னை பார்த்து பார்த்து தான் உன்னை வளர்க்கணும்னு தான் நினைச்சாரு. நீ அவசரப்பட்டு நீ பழுத்து புசித்து உன்னை உருவாக்கிற தோட்டத்தை விட்டு கட்ட துரத்தி அடிச்சிட்டு இன்னைக்கு சுடரொளி பட்டை வச்சுட்டார். இப்ப ஆதாமும் ஏவாளும் ஆசைப்பட்டு உள்ள நுழைந்தாலும் சுடரொளி பட்டையும் அவரை வெற்றிட்டார். இன்றைக்கு இந்த பரிசுத்த தலத்திலே நன்மை தீமை ஏன் ஆசைப்பட்டு அதை புசித்தார்? வசனம் சொல்லி பாருங்க, வயது அவன் ஒரு முதிர்ந்த வயது வந்த பொழுது அவன் நன்மை தீமையை சாப்பிட்டு இருக்கலாம். அப்ப அவன் தெரிஞ்சிருக்கும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பலமான ஆகாரமானது நன்மை தீமை அறியக்கூடிய ஆகாரம், அது பலமான ஆகாரம். எடுத்தோடு உங்களால் கொடுத்துட முடியாது, எடுத்துவை செய்துவிட முடியாது. அது பலமான ஆகாரம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு உன்னை சோதிப்பதற்காக. நீ உன்னை வைத்து எத்தனை மிருகங்களை கொண்டு வந்தானே. ஆதாம் எந்தெந்த மிருகங்களுக்கு பேரிட்டானோ அதன்படி ஆயிற்று. கொந்தளிச்சு வந்து சீறி வந்தது, சிங்கம் என்று பேரிட்டான். மெதுவா குள்ளநரி போல வந்துச்சு, நரி என்று பேரிட்டான். எல்லாத்தையும் நிதானித்து அறிஞ்சானே. அறிந்தவனுக்கு நன்மை தீமை கொடுக்க முடியாதா? கொடுக்கக்கூடும். ஆனா அவசரப்பட்டு மனைவி பேச்சை கேட்டு பறித்து. ஏன் கேட்கலையே? இது எப்படி வந்துச்சு இந்த பழம்? நம்ம சாப்பிடணும்னு சொன்னாரு, நீ அடுத்து சாப்பிட்ட, ஒண்ணுமே கேட்கல. அழைக்கப்படப்பட்டிருக்கிறது பலமான ஆகாரமானது நம்மை தீமை நின்று நன்மை தீமை என்று நன்மை தீமை நின்று பயிற்சியினால் பயிற்சிக்காலும் நன்மை தீமை நம்ம பயிற்சிக்கக்கூடிய பழம். அது நம்ம சாப்பிட கூடாதுக்காக அல்ல. நீ பலமாகணும், ஒரு பலவான ஆகணும், நீ தேரணும், எல்லாவற்றையும் நீ
நீ தேறி காணப்படணும். படிப்படியாய் 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 கர்த்தர் உயர்த்துவதற்காகத்தான் நம்மளை கர்த்தருடைய தோட்டத்தில் வச்சா. ஆனா பலமான ஆகாரம் நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக பயிற்சி, உனக்கு பயிற்சி கொடுத்துச்சு. பயிற்சியினால் பகுத்தறியக்கூடிய முயற்சி செய்யும் நானோதரிய உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கு பூரண வயது வரணும். அதை சாப்பிட பூரண வயதுள்ளவர்களுக்கு அது தகும். எதற்கு நன்மை தீமை வச்சார்னா வளரட்டும், இன்னும் கொஞ்சம் வளரட்டும், கர்த்தருடைய சமுதாயம் காணப்படட்டும், இன்னும் கர்த்தருடைய வைராக்கியமா இருக்கட்டும், அவன் சொன்ன பேரால் ஈடுபட்டது. இப்படியா தேவன் வளர்க்க நினைத்தார். ஆனால் கேட்பார் பற்றி கேட்டு அநீங்கமும் சிவப்புமானதை பறித்து புசித்தான். இப்போது சொல்கிறார், ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நாங்கள் உங்களுடைய சமூகத்திற்கு கிடைக்க நாங்கள் நிர்வாணியாயிருக்கிறோம். உனக்கு நிர்வாணி என்று சொன்னது யார்? உனக்கு நிர்வாணி என்று சொன்னது யார்? இப்ப அந்நிய சத்தத்தை இதுவரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தையும் கேட்டு நீ உன்னை அறிந்து கொள்ளுங்கள். புருஷனோட மனைவி கூட இருக்கும்போதெல்லாம் பிசாசு வரல. ஆதாம் எங்கேயோ இருக்கும்போது எங்க சுத்தம் போச்சு பாரு. ஊரை சுத்தம் போகுது, அந்நிய சத்தம் வந்து சாத்தான்னு சொல்றான், இந்த பழம் புசிக்கலாமா புசிக்க போடாதா. புருஷன் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த ஒரு சோதனை இல்லை. நீ ஒரு 2-3 பேராக இருக்கும் போது நமக்கு சோதனை இல்லை. நம்ம தேவனோட ஐக்கியமா இருக்கும்போது சோதனை வராது. ஆனா தனித்து போகும்போது ஈஸியா சத்தல் வந்துருமா. தேவ பிள்ளையான ஒண்ணு அவங்க அதை நம்ம வாசித்து பார்க்கும்போது ஆதாம் ஆண்டவர் மன்னிப்பு கேட்டதாக தெரியல. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் தெரியாமல் செய்துட்டேன், இவன் பேச்சை கேட்டுட்டேன் சொல்லல. உனக்கு நிர்வாணி யார் சொல்லி நான் அழைச்சான்? நீ தந்த மனைவி, இவ கொடுத்தா நான் சாப்பிட்டேன். ஏவானே நீ எப்படி மறைந்து சாப்பிட்டான்? என்னை தந்திரமா நான் சாப்பிட்டுட்டேன். ஆனா ஒண்ணு 2 பேர்கிட்ட பேசினார் ஆண்டவர். ஆதாம் கிட்டே பேசினாரு, எவர்கிட்டே பேசினாரு, பேசி அனுப்பிட்டார். ஆனா சர்வத்திட்ட அவர் பேசவே இல்லை. உடனே நியாயத்திற்கு, உடனே ஒரு அடி, உடனே ஒரு காரியம். இனி நீ மண்ணை நக்குவார், அவர்கள் உன் குதிகாலை நசுக்குவார். பாம்புனா மண்ணை சாப்பிட்டதா சரித்திரம் அல்ல, பாம்பு மண்ணை நாக்குதான் நம்ம சரித்திரம் அல்ல. ஆனா ஒன்று, இந்த வரைக்கும் வலு சர்வமாகிய அந்த பிசாசு, அந்த லூசிபர் இன்றைக்கும் அநேகரை மரணமாகிய அந்த மண்ணுக்குள்ளே தள்ளிக்கொண்டு அநேகரை மண்ணுக்கு போகிறான். அதெல்லாம் மரணமும் குறைந்தே நீ எத்தனை பேரை சாவடிச்சாலும் நாங்க சொல்லிக்கொண்டே இருப்போம், நீ ஜெயிச்ச நல்ல, நீ சதிக்கப்பட்டவன், நீ சதிக்கப்பட்ட. இந்த நன்மை தீமை வளர்ந்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, இந்த நன்மை தீமை பழம் தேவ சித்தத்தை அறிஞர்களுக்கு கொடுத்திருந்தா, தேவ சித்தத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தாம் மாம்சத்தின்படி இருக்கிறவர்களுக்கு அல்ல, நினைச்சபடி அல்ல, தேவ சித்தத்தை அறிவதற்கு தான் அந்த நன்மை தீமை வச்சிருந்தார். அதுக்குள்ள தேவ சித்தத்தை அறியாமல் பறித்து புசித்து தோட்டத்தையே கெடுத்து விட்டார்கள், தங்கள் வாழ்க்கையை கெடுத்து விட்ட. வாசித்து பாருங்கள், ரோமரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரோமர் 2:18. நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று, நன்மை தீமை அந்த பழத்தை சாப்பிடுவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. இவன் சித்தத்தை நடக்கிறானா, இவன் சித்தத்தை நடக்கிறாளா, என்னை பகுத்தறிந்து நடக்கிறாளா, மாம்ச சித்தத்தில் நடக்கிறார்களா என்று அறிவதற்காகத்தான் அதை நன்மை தீமை வைத்ததை தவிர
நம்ம சாப்பிட்டு நம்ம சாப்பிடக்கூடாது என்பதற்காக அல்ல, நம்ம சாப்பிடுவதற்காகத்தான் வைத்தார். எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்கத்தான் வைத்தார். அந்த ஏதே இன்பமான தோட்டத்திலே பாதுகாப்பான தோட்டத்தை நம்ம வைத்திருக்கிறார். இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போகும்போது சற்று ஈஸியாக அந்த கவி விடுவாங்க. அதனால் தேவ பிள்ளையை தங்கள் வாசனையை எடுத்துக் கொண்டார்கள். தேவ சித்தத்தையும் அறிய பலமாகவும் மாறல. ஒரு பலமுள்ள வாழ்க்கை வாழாதினாலே நாங்கள் அழகா எதற்காக மனிதனால் உருவாக்கினாரோ அதை கெடுத்து விட்டு பொய்யை சேர்த்து தேவ பிள்ளையை நாம் தேவ சித்தத்தை அறிந்து நடக்கிறோமா? யோசித்து பாருங்கள். தேவ சித்தத்திலே நடக்கவும் அவர் நம்மை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கருத்திற்குள் அடங்கி இருக்கவும் நாம் கருத்தை கிருபை கேட்போம். இயற்றவரையே கற்ற நம்மை அந்த சித்தத்தின்படியே வழி நடத்துவாராக. வாசனை கெடுத்தவர்கள். இரண்டாவது, தங்கள் வழியை கெடுத்தவர்கள். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 12. கர்த்தரை நோக்கி உபாகமம் 9ஆம் அதிகாரம் 12. கர்த்தரை நோக்கி ம், நீ எழுந்து ம், சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு ம், இறங்கி போ. ம். நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் நீ அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி சீக்கிரமாக நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நான் காட்டின வழியை கெடுத்து விட்டார்கள். வழியை கெடுத்து வாசனை கெட்டது. சாட்சியில வாழ்க்கை உன் சாட்சியை கெட்டுடுச்சே, உன் பெயரே கெட்டுடுச்சே. ஆதாமே, ஏவாளே, உன்னை நம்பி ஒரு தோட்டத்தை கொண்டு உட்கார வச்சார். உன் பேரை இவ்வளவு சீக்கிரம் கெடுத்துக் கொண்டாயே. உன்னுடைய அவசரத்தை நிமித்தம், அவசர புத்தி நிமித்தம் உனக்கு ஒரு பெரிய தோட்டத்தை ஆளக்கூடியவன். இப்படி அவசரத்தை நிமித்தம் தேவ சித்தத்தை அறியாமல் இன்னும் நீ பலனடையல. ஆகையினால் உன் வாசலை கருத்து விட்டாய். இப்ப அவர் உனக்கு காட்டின வழி, அவர்தான் வழி நமக்கு. நானே வழி, நானே சத்தியம், நான் காட்ட வழியை நீ கெடுத்து இருக்கிறாய். அதே 31:29 பாருங்கள். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என் மரணத்துக்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். நிச்சயமா வழி கெடுத்து அவர் சொல்றாரு, மோசே, என் மரணத்திற்கு பின்பு நிச்சயமாகவே உங்கள் வழியை நீங்கள் கெடுத்துக்கொள்வீர்கள். நான் யோசித்து பார்த்தேன். இந்த வழி என்று சொல்லும் பொழுது காயினையும் ஆபேலையும் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். காயின் யாரோட பேசினானா? தன் சகோதரனாகிய ஆபேலோட என்னமா பேசியிருப்பான்? அதுக்கு முந்தின வார்த்தை சொல்லுது, ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. காயின் அதனாலே எரிச்சல் அடைந்து மூர்க்கம் கொண்டு எரிச்சல் அடைந்து. யார் மேல எரிச்சல் வந்துச்சு? இப்போ ஆபேல். இப்போ ஆபேலிடத்திலே பேசினானா? என்ன பேசி இருப்பான்? ஆபேல், என் தோட்டத்திலே அழகழகான காய்கள், ஏன்னா வந்தானே நிலத்தின் சில கனிகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு, நான் கதை தெரிஞ்சுதான் சொல்றேன், நிலத்தின் கனிகளிலே
சிலவற்றை காயின் கொண்டு வந்தான். ஆபேலோ ஆட்டு மந்தையிலே கொண்டு வந்து வைத்தார். தேவ பிள்ளைகளே, தேவனை பலி செலுத்திலே தேவனுக்கு பலி செலுத்தி ரத்தம் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவனுக்கு பலி செலுத்துகிறவர்களே ரத்தம். ஆண்டவராகிய கர்த்தர் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவருக்கு முதல் உடை உடுத்தியது தோல் உடை. வாசித்திருக்கிறது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி தோலுடை. அப்ப அங்க ஆடோ மாடோ ஒட்டகமோ அடிக்கப்பட்டு அதனுடைய தோலுடையை எடுத்து உடுத்தினார்கள். ஆனால் இங்கே காயில் வந்து நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தினார். கர்த்தர் நிலத்தின் சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் என்று நமக்கு தெரிந்தோம். ஆனால் இந்த நிலத்தின் கனிகளை நீ கர்த்தருக்கு செலுத்தணும், காணிக்கையா நீ செலுத்தணும்னா நீ செலுத்த முடியாது. அதை கொண்டு வந்து ஆசாரத்தில் கொண்டு வந்து அதை நீ செலுத்தணும். நிலத்தின் அப்பா ஆசாரம் இல்லை, நீ அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும், அப்பா இந்த மாதிரி நான் கனி நிலத்தின் கனியை கொண்டு இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு எப்படி பண்ணி செலுத்தணும். ஏன்னா வசனம் சொல்லுது, நீங்க வாசிக்க பாருங்கள். நிலத்தின் கனிகளை கொண்டு வருவாயனால் ஆசல் கட்டு கொடுக்கணுமா. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 2:3. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 2:3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகள் எல்லாம் முந்தினை பலனை எடுத்து பயிரிடும் நிலத்தின் கனிகளெல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில் வைத்து அந்த காய்கறிகள் எல்லாம் கூடையில வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரிடத்தில் சென்று. அந்த நாட்களில் எந்த ஆசாரியனோ அந்த நாட்களுக்கு ஆசாரியன் இருக்காது. உன் தகப்பனுக்கு ஆசாரியன் இருக்கிறார். நீயா செலுத்திட முடியாது. நிலத்தின் கனிகளை ஏன் கர்த்தர் அங்கீகரிக்கல? ரத்தமாகிய வழி அங்கீகரித்ததுக்காக ரத்தம் தான் செலுத்தப்படுற. ஆனா தேவ பிள்ளைகளே, காயினை கர்த்தர் வெறுக்கலையே, காயினை கர்த்தர் வெறுக்கலையே, காயினை கர்த்தர் நேசிக்காமல் இல்லையே. ஆனா நீங்க யோசித்து பாருங்கள். அந்த ஆதியாகமம் அந்த 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தார். முதல் கொலை, முதல் ரத்தம். ஆதாம் ஏவாளும் கூட கர்த்தரை மன்னிப்பு கேட்கல. மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம சாப்பிட்டுட்டப்பா, தெரியாம தேவசத்தை அறியாம நடந்துட்டப்பா, மன்னிப்பு கேட்கல. அங்க எங்கேயும் பாருங்கள், காயினும் மன்னிப்பு கேட்கல. காயின் வந்து ஆபேல போய் முதல் கொலை, முதல் நான் நினைச்சிருப்பான் ஒரு சமயம் கட்டை இருந்துச்சோ மழை இருந்துச்சோ தூக்கி ஒரு அடி அடிச்சா மண்டையில பொட்டு ரத்தம். ஏன்னா ரத்தம் ஊற்றி இருக்குது. அதான் கத்தை கேட்கிறார், ஆபேல் காயினே உன் சகோதரன் எங்கே? நான் காவலாளியா? அவர் சொல்றார், அவன் ரத்தம் ஊர்ல கூப்பிடுப்பா, ரத்தம் மண்டியை உடைச்சிருப்பான், மண்டியில போட்டாதான் உடனே போயிடுவாங்க. முதல் கொலை, முதல் போய் நான் யோசித்து பார்த்தேன். கர்த்தர் காயின் கிட்ட அதிகமா பேசியிருக்கிறார், ஆபேல் கிட்ட ஒரு நாள் பேசலாங்க. காயினே, ஏன்பா முகநாடி ஒரு மாதிரி இருக்குது? ஏன்பா நீ எரிச்சலா இருக்கிற? ஏன்பா ஒரு மாதிரி இருக்கிற? ஏன் எரிச்சல் அடிக்கிற?
ஏன் கோபமாக இருக்கிற? ஏன் கர்த்தர் எத்தனையோ முறை காயின்கிட்ட பேசி இருக்கிறாரு, ஆனா ஆபேலிட்ட ஒரு நாள் கூட பேச. நீங்க வேதத்தை படிச்சு பாருங்க. ஆபேலிடம் கர்த்தர் பேசினா இருக்குதா? ஆனா கர்த்தர் காயின்கிட்ட திரும்ப பேசியிருக்கிறார். காயினை வெறுக்கல, அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கல, பிடிக்கல, வச்சுட்டான். அம்மா ஒரு சாதாரணமா நான் கூட சில வீடுகளுக்கு போறேன், 2 பெண் பிள்ளைகள். நான் விரும்பல, அதை செஞ்சு நான் விரும்பாத நான் கேட்டு வரணும். அந்த பிள்ளை எப்படி நீ வேற கொடுக்கணுமா? அது எனக்கு கொடுத்து நான் வேற கொடுக்கணுமா? அதை திருப்தி பட்டுக்க நான் இந்த அது என்ன எனக்கு நான் போட கட்டி நான் கொடுத்து செஞ்சு அவங்க வச்சிருக்கிறாங்க பார்த்து அவங்க கொடுத்துட்டீங்களா நீங்க? அது இப்ப வேதனைப்படும். அந்த வேலை எனக்கு வேணாம், அந்த வேலை எனக்கு வேணாம், நான் விரும்பல. அதுக்காக நான் காயின் கொண்டு வந்து உண்மை விரும்பல, இல்ல நேசிக்கிறேன். காயின் செஞ்சு பேசினேன். ஏன்பா கோபமா இருக்கிற? ஏன்பா எரிச்சலா இருக்கிற? ஏன்பா நீ ஒரு மாதிரி இருக்கிற? எதுக்காக இருக்கிற? கொலையே செய். ஆனா அப்ப கூட ஒரு வார்த்தை ஆண்டவரே கேட்கிறார், உன் சகோதரன் எங்கே? நான் காவலாளியா? எனக்கு தெரியாது. உன் சகோதர ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது. ஆபேல் கிட்ட ஒரு நாள் நான் பேசுறேன்ப்பா, உங்ககிட்ட எத்தனையோ முறை பேசியிருக்கிறேன்ப்பா. அவர் சொன்னாரு, இப்ப அவன் சொன்னான், ஆண்டவரே உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, நான் எங்க ஓடுவேன்? என்னை பார்க்கணும், கொலை பண்ணிடுவாங்களே. அப்பவும் அவனோட பேசி அவனுக்கு ஒரு அடையாளத்தை தேவ பிள்ளைகள், இன்னைக்கு எரிச்சல், வைராக்கியம், கஷ்டம் யாரை பார்த்தாங்க? யாரா ஒரு யாருக்கு செஞ்சீங்க பாத்தீங்களா? ஒருத்தர் கொஞ்சம் அப்படி உடனே எரிச்சல் வந்துடுவாங்க, உடனே தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அவங்கள மாட்டேன், இல்ல இல்ல நீங்களும் எனக்கு தேவை, அவர்களும் தேவை, எல்லாரும் எனக்கு தேவை. எல்லாரும் தான் நேசிக்கிறேன். ஒருத்தர் நேசித்து ஒருத்தர் நேசிக்காம எல்லாரும் சரிப்பாங்க. சில பேர் ஒருத்தர் ஒண்ணு பண்ணா ஜீர்ணிக்க முடியாது, எரிச்சல், கோபம் டக்குன்னு. ஆனா ஆபேல் ஒரு நாளும் பேசாத அப்பாவி அந்த இன்னைக்கும் வாசிக்கிற எதிரில ஆபேல் மரித்தும் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். கத்திரத்துல காயின் பேசுறான் இல்லையோ, இன்னும் பேசுகிறான். வாசித்து பாருங்க எதிரேயே. ஆபேல் இன்னும் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறான். 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே இல்ல 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். பேசவில்லை, ஆனா இன்றைக்கு கர்த்தர் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னை நம்பி தேவன் கொடுத்த காரியத்தில் எரிச்சல், உன்னுடைய முகநாடி வேறுபட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அநேக சகோதர சகோதரிகளை நாம் கொண்டிருக்கிறோம். கூடுமான வரைக்கும் நாம் கர்த்தருக்கு அன்பை காட்டுவோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். வாசனை கெடுத்தான், 2வது வழியை கெடுத்தான், 3வது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விளைச்சலை கெடுத்து கொண்டிருக்க நல்ல விளைச்சல், சபையிலே நல்ல விளைச்சல். ஆனா இந்த சபையின் விளைச்சலை சத்துரு கெடுத்திருக்கிறார். ஆனா வசனம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர்
3:6. நாம் நட்டு ம். அப்பொழுது நீர் பாய்ச்சினால் ம். தேவனே விளைய செய்தார். யார் விலை செய்தது? தேவனே தேவன் விலை செய்ததை சத்துரு கெடுத்து விட்டார். விளைச்சல், நல்ல ஒரு விளைச்சல். இந்த விளைச்சலுக்கு அடையாளமா யார் சொல்லுகிறது? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்கள் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். கவனியுங்கள், இந்த ஆசாரியனாகிய ஏலியை குறித்து சொல்லப்படுகிறது. ஏலி ஒரு பிரதான ஆசாரியன். அவன் பிள்ளைகள் அக்கிரமங்களிலே அநியாயங்களிலே துணிந்து நடந்து கொண்டிருக்கிறதை அவன் அறிந்து அடக்காமல் போனான். அவனை ஆலோசி அவன் சொல்லியும் பிள்ளைகள் கேட்காமல் போனது. ஆசாரி நம்பி பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தார். ஆனா வசனம் சொல்கிறது பாருங்கள், அது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு ஏலி அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. பாருங்க, எவ்வளவு ஆசாரிய அசட்டை பார்த்தீங்களா? நமக்கு தெரிந்த சம்பவம். ஏலியுடைய பிள்ளைகள் துஷ்டங்களாக இருந்து வருகிற காணிக்கைகளையும் அந்த கரியையும் மீனையும் வழிகட்டாக வாங்கி அதனாலே இஸ்ரவேலர்கள் பலி செலுத்தி வெறுத்தார்கள். இப்போ சாமுவேலை கூப்பிடுறார். சின்ன பையன் சாமுவேல் பிள்ளையாண்டானே சாமுவேல் சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, இவன் தன்னுடைய பிள்ளைகளை அடக்கல, நான் இவங்க பிள்ளைகளை சாகடிக்க போறேன், அவனை சாகடிக்க போறேன், இனி அவன் குடும்பத்துக்கு ஆசை இருக்க மாட்டாங்கோ என்று ஒரு தரிசனத்தை சொல்றான். இது பொழுது விழிஞ்சு ஏலிக்கு தெரிஞ்சு சாமிச்சு கர்த்தர் பேசி இருக்கிறார் என்று கூப்பிட்டு, நீ எதையும் மறைக்க கூடாது, மறைச்ச ஆண்டு அழிச்சு காட்டுவோம். வசனம் சொல்கிறது 18, ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் ஏலிக்கு அறிவித்தானே. உடனே பிள்ளைகளுக்காக, அப்பா என் பிள்ளைங்க தெரியாம செய்துட்டு இருக்கோம், நான் அடக்குனேன், அது நடக்கல, தோளுக்கு மிச்சம் ஆயிடுச்சு, இந்த ஒரு விஷயம் மன்னிங்க, என் பிள்ளைகளை மன்னிங்க, என்ன மன்னிங்கன்னு கதறி இருந்திருப்பானா மன்னிப்பு கிடைத்திருக்கும். ஆதாமும் மன்னிப்பு கேட்கல, காயினும் மன்னிப்பு கேட்கல. ஆசாரியனாகிய ஏலி என்ன சொல்றாரு? அவர் கர்த்தரை தமது பார்வைக்கு சாகடிக்கிட்டான். பிள்ளைகள் சாகடி, அவர் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானது செய்யட்டும். எவ்வளவு துஷ்டம்! தாம் பிள்ளைகள் சாகப்பட அறிந்தோம், மன்னிப்பு கேட்க தெரியலையே, கதற தேவையில்லையே. அண்ணனை பிள்ளைகள் போய் இருக்கிறாங்களே, துஷ்டத்தில் வந்து போய் கொண்டிருக்கிறார்களே, இவ்வளவு பழக்கவை அழிவுபட்டிருக்கிறாங்க. கதறி இருந்தா ஒரு சமயம் ஆசாரியனாகி ஏலிக்கு கத்தி இரக்கம் பாராட்டி அந்த பிள்ளைகளை உயிரோடு பாதுகாத்து அந்த பிள்ளைகளை கத்த உயர்கரமாக்கிருக்கிறார். ஆனால் மன்னிப்பு கேட்க தருணம் இருந்தோ மன்னிப்பு கேட்க மனம் வரல. ஏலியே, உன்னை நம்பி ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் தன் தகப்பனாகிய 2 நாளாகமம் 27:2. அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வான். செய்தான். ஆனாலும்
பிரவேசியாதிருந்தான் பிரவேசித்திருந்தான். ஜனங்கள் இன்னும் ஆ. தங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் இன்னும் தங்களை இவன் ஆலயத்துக்குள்ள தான் இருக்கிறான். ஆனா ஜனங்கள் எடுத்துக்கொண்டே ஆலயத்துக்குள்ள இருந்த ஆசாரியன். ஆனா ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் சொன்னான், பிள்ளைகளுக்கு சொன்னான், அதனால விட்டுட்டானோ. ஆனா இன்னும் கதை இருக்கலாமே, இன்னும் கதை இருக்கலாமே. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24-25. என் குமாரரே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24-25. என் குமாரரே என் குமாரரே வேண்டாம் வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி அஹ், நல்லதல்ல. நல்லதல்ல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு அஹ், காரணமா இருக்கிறீர்களே. அறிவுரை சொல்லுகிறோம். வேண்டாம்பா, செய்யாதீங்க, நடக்காதீங்க, போகாதீங்க, மற்றவர்களா இருக்காதீங்க. எத்தனை முறை அறிவுரை சொன்னாலும் கேட்கவில்லை. சொன்னான். அதனால ஒரு சமயம் கத்திட்டு மணிக்கு கேட்கலையா? பிள்ளைகிட்ட பேசினானே, கத்திட்டு பேசிட்டு எவ்வளவு நல்லா இருக்குமே, கத்திட்டு அழுதுருந்தா நல்லமா இருக்குமே. முழங்காலை கையை தூக்கி கதை இருக்காங்க ஒரு 1/4 மணி நேரம் கையை உயர்த்தி, ஏசப்பா ஏசப்பா என் பிள்ளைகளை மன்னிங்கோ 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 கதறி இருந்தா ஒரு சமயம் இறக்க செய்யலாம். அவங்க பிள்ளைகிட்ட பேசினான், என் குமாரனே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற செய்தி நல்லதல்ல. நல்லதல்ல, இப்படி நடந்து நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறது மற்ற நடப்பு நீ காரணம் வருகிறாரே, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடப்பதற்கு காரணமா இருக்கிறீர்களே. இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். அஹ், ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானே ஆகில் ம், அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். ம். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களோ அவர்களோ தன் தகப்பன் சொல்லை ஏன் இவங்கிட்ட பேசினேன், கத்திட்ட பேசிருக்கலாமே. மன்னிச்சிருங்கப்பா எங்க பிள்ளைகளே, எங்க பிள்ளைகளை மன்னிச்சிருங்க, அறியாம செய்துட்டாங்க. பிள்ளைகிட்ட பேச வேண்டிய அவசியம் அல்ல, கத்திட்ட பேசலாம். ஒரு சமயம் மனதிற்கு பார்த்தாங்க. இன்னைக்கு மன்னிப்பு கேட்க கட்டத்திலே அநேக தயங்கி இருக்கிறோம். வேண்டாம் ஜனங்களே, கத்தனைக்கு கதறும். எல்லாரும் பாவிகள் தான், பாவம் செய்யாம இல்லை. ஆனா பிள்ளைகிட்ட பேசுறதை பார்க்கிறோம். நீ கத்திட்ட பேசியிருந்தா கத்த தர்ணம் கொடுத்திருப்பான். ஆனா அவன் சொல்லிட்டாயே, அவர் கத்த தமது பார்வைக்கு நலமானதை அவன் சொன்ன மாத்திரமா 2 குமாரரும் மறிக்கிறார்கள். அவன் செய்தி கேட்கிறான், மழா காட்சி, அவனும் செத்தே போயிட்டான். ஒரு தருணம் என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா கேட்டிருந்தா பிள்ளைகள் தப்பிக்கப்பட்டிருப்பார்கள். ஆசாரியன் தப்பி தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். தங்கள் ஆலயமாகி சரீரத்தை கெடுத்துவிட்டார். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தை கெடுக்கப்பட்டான். வாசனை கெடுத்தான், வழியை கெடுத்தான், விளைச்சலை கெடுத்தான். நான்காம் விசாரிப்பை கெடுக்கிறான். ஓசியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஓசியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். மிகவும் கெடுத்துக் கொண்டார்கள். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் ம், நினைப்பார், ம். அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார். விசாரிப்பார். தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், விசாரித்தார். இன்னைக்கு விசாரிக்க கூட முடியாத இன்னைக்கு விசாரிப்பும் கெடுக்கப்பட்டு விசாரிக்க முடியல. விசாரிச்சா பிரச்சனை உருவாக்குறது, பிரச்சனை அதிகரிக்கிறது. ஆனா பரிசுத்த ஸ்தலத்திலே விசாரிப்பும் கெடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லலாம், பாஸ்டர் யார் ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை, விசாரிச்சுக்கிறது இல்லை, செத்துட்டு ஏன்னா செத்துட்டு வந்தானா புருஷனை எழுதோ மறைந்தோ அதுவும் எப்படி சட்ட ஓட விசாரிப்பு. நீ புதுசாக யார் விசாரிக்கிறது இல்லை. கீழே சில பிள்ளைகளுக்கு கொஞ்ச நாட்களாகவே லட்சுமி அம்மா கீழே பக்கத்தில் புதுசாக வீடு வந்து அவங்க இந்து அவங்க தொடர்ந்து ஒரு 2-3 மாசமா
கீழே வந்து நான் உட்காந்துருக்கிறாங்க வயசானவங்க. யார் யார் எப்படி அம்மா இப்படி நான் இப்போ 2வது 3வது வாரம் நான் கீழே போகிறதுனால பார்க்க வேண்டியதாக இல்லைன்னா அதையும் பார்க்க முடியாது. அதில் ஓடி கட்டி பறக்கலாமா யாரும் விசாரிக்கிறது இல்லை. உங்கள் பேர் என்ன? என் பேர் லட்சுமி. அந்த பாபா பேர் என்ன? எப்படி ஒருத்தர் ஏன்டா இன்னைக்கு விசாரிப்படியில வருத்திருமா போட்டு அப்படியே ஓ நல்லது நடவடிக்கை கெட்ட செத்துட்டால் ஒண்ணு விசாரிக்க பரிசுத்த ஸ்தலத்தில் சத்து விசாரிப்படி கேட்டுச்சா பத்தியா ஏன் வரல எதுக்கு வரல 2-3 வாரம் அவங்க பார்க்கலையே 1 மாசமா பார்க்கலையே ஏன் நீங்க விசாரிங்க நீங்க யாரு எங்கிருந்து வரைக்கும் எங்க வரவங்களுக்கே இடம் பண்ண முடியும் எங்க விசாரிக்க போறாங்க எங்க விசாரி கீழே நடக்கிற காரியம் ஒருத்தர் அடிச்சு மானாத கொள்ளதான் கைப்பட்டா கால் ஒரே விசாரிக்க இல்லை. பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் நான் சொல்றேன் நீங்க விசாரிக்கிறாங்க கத்தருக்கு பிறக்கும். நான் காடுறே எத்தனையோ ஒரு தொண்டை தண்ணி கீழே நான் பேசணும் அவங்க கேட்கவே அவர்களோ கேளாமல் போனார். இருந்தாலும் இன்றைக்கு பரிதவித்து ஆண்டவரே இரக்கமாயிருக்கும் கருமையாய் இந்த விசாரிப்பு என்று சொல்லும்போது நமக்கு தெரியுமே அவர் உங்களை விசாரிக்கிறானபடியினால் உங்க கவலையெல்லாம் இந்த விசாரிப்பு என்று சொல்லும்போது இங்கே சாமுவேலை குறித்து அன்றைக்கு ஏழைக்கு ஒரு ஆசிரமாக இருந்த சாமுவேல் இன்னைக்கு சாமுவேலே கண்ணி மன்னிப்பு கேட்கிற பாருங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்பொழுதும் நீ போய் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்பொழுதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடுவாயாக என்றார். அப்போ கர்த்தர் சொல்றார் சாமுவேலுக்கு சொல்லி நீ போய் அந்த அமெரிக்கரே மடங்கடி அழிச்சு போடு. எதுவா ஆடு மாடு குழந்தை பிள்ளை குட்டி எல்லாம். ஆனா இந்த சவுல் சேர்த்த பாருங்க 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்பொழுது மன்னிக்கணும் அதுதானே 15 8 வரை 8. அமெரிக்கரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு பிடித்தான். உயிரோடு பிடிச்சு வந்துட்டு இருக்கிறான். அழிக்க பிள்ளைகளே குழந்தைகளே மிருகங்களே இந்த காரியங்கள் இருக்கு. நான் சொல்லலாம் இப்போ கண்டுபிடிப்பு இருக்கிறது. நான் சொல்வதற்கு இது வெட்கப்படுகிறேன். ஆங்கிலம் சொல்லிதான் நான் உங்களுக்கு சொல்ல கட்டி தப்பாயிடுமே. ஏன் ஆண்டவர் ஆடுகள் மாடுகள் மிருகங்கள் குழந்தைகள் ஸ்திரீகள் எல்லாரும் கொண்டு படிச்சாங்க. காரணம் அந்த அமெரிக்கியர்கள் அருவருப்பான சங்கதி தானே. அது அமெரிக்கியர் சங்கதி ஒரு அருவருப்பானது தானே. அவர் ஒரு பண்டிகையை கொண்டாடுறோமா ஒரு விசேஷ பண்டிகை. அப்ப ஆட்கள் அந்த பண்டிகை வாங்கிக்கிற கர்த்தர் கோபமானார். ஆனா கோபமானாரே இது யாருக்கு சொன்னது? சாமியத்திற்கு தான் சொன்னான். சாமியத்தை என்ன செய்யறார்? துக்கப்பட்டாராம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி கர்த்தர் 1 சாமுவேல் 16:1. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் நீ துக்கப்படுற. ஆனா மன்னிப்பு கேட்கலையே. ஆண்டவரே சவுலை மன்னிங்க துக்கப்பட்டானா. ஆனா கர்த்தரை நோக்கி ஒரு சமயம் அவன் கதிரிருந்தா சவுளுடைய ஆட்சி நிலைத்திருக்கும். சவுலை தொடர்ந்து ஆள வைத்திருப்பான். அவனை இன்னும் பல நாட்கள் உட்கார வைத்திருப்பான். ஆனா மன்னிப்பு கேட்க சாமுவேலுக்கு மனம் வரல. ஐயோ துக்கப்பட்டான். ஐயோ இவனை பத்திய சொல்லிட்டாரே தாவீது ராஜாவுக்கு அப்புறம் சவுல் ராஜாவார் சொல்லி துக்கப்பட்டானே தவிர அவருக்காக கர்த்தரை மன்னிப்பு கேட்கவில்லை.
இன்னைக்கு தேவ பிள்ளையே தங்களுடைய விசாரிப்பை மறந்தார், கெடுத்துக் கொண்டார். கடைசியாக நம்முடைய வார்த்தை கெடுத்துக் கொண்டார். லூக்கா சுவிசேஷம் 9 அதிகாரம் 25, 26. மனுஷன் உலகம் முழுவதையும் லூக்கா 9 அதிகாரம் 25, 26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னை தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் தன்னை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? என்னை குறித்தும் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்து வைக்கப்படுகிறானே. அவருடைய வார்த்தை கெடுத்து நம்முடைய நண்பர்கள் கர்த்தரை பற்றி பேசவேனா? இன்னைக்கு கர்த்தரை விட்டு உலக காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். சில நீங்க சாப்பிட்ற ஆகாரத்தை பேசுறீங்க, நீங்க உடுத்துற உடையை பேசுறீங்க, நீங்க வாழ்கிற வாழ்க்கையை பேசுறீங்க, யாருக்கையும் பேசுறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசுறீங்க. வார்த்தை கெடுக்கப்பட்டிருக்கிறது. உன் பரிசுத்தமான வார்த்தை கெட்டு கெட்ட வார்த்தை வருகிறது. உன் வார்த்தை மாறிடுச்சு, பாஷை மாறிடுச்சு. உன் வார்த்தை எது வருது? இப்போ கர்த்தருடைய வார்த்தை வர வேண்டிய உன் வார்த்தையை கெட்டு போயிடுச்சு. உலகத்தையும் ஆதாயப்படுத்துற, ஆனா வார்த்தை இல்லையோ வாய்ந்த உன் வார்த்தை கெட்டுச்சு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரம் 6 அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு ஊமை சொல்றாரு. அது என்ன? ஒரு தோட்டம். அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு அத்தி மரம். அந்த அத்தி மரத்துக்குள்ளே கனியை தேடுறாரு. கனி காணல. அவர் சபையின் வேலை கிடைச்ச வெட்டி போடு, இது ஏன் மரத்தை கெடுக்கிறது? ஏனது வாசிகள். அப்பொழுது அவர் உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணப்படல. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு. இந்த நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? நிலத்திலே வசனம் விதைக்கப்படுகிறது. ஒன்று 100, ஒன்று 30, ஒன்று 60. நல்ல நிலத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற வசனத்தை கெடுக்கிறாயே. உன் நல்ல நிலமாக இதயத்திலே வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். தோட்டத்திற்கு நடுவில் இருந்த அத்தி மரம். தோட்டம் சபையை காண்கிறது. எஜமான் பிதாதேவனை காண்கிறது. தோட்டக்காரர் இயேசுவை காண்கிறது. பரிந்து பேசுகிற இயேசு இந்த ஒரு விஷயம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் நாம் செய்த பாவத்துக்கு என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம். கர்த்தர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 1 யோவான் 2 அதிகாரம் 1 வசனத்திலே பரிந்து பேசுகிற இயேசு நமக்காக இருக்கிறார். அந்த ஜீவனோடு இருக்கிறோம். 1 யோவான் 2 அதிகாரம் 1 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரே. மன்னியும் என் பிள்ளைகளை மன்னி. தெரியாமல் வார்த்தையை விட்டுட்டாங்க, வசனத்தை விட்டுட்டாங்க, நினைத்து கெடுத்துட்டாங்க. அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரா? இன்னைக்கு நீங்கள் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். நம்முடைய வார்த்தையை இன்னைக்கு இங்கே உட்கார்ந்து இருப்பது, நம்முடைய வார்த்தை இவ்வளவு கேடுகட்ட வார்த்தையெல்லாம் வந்தது. எவ்வளோ வார்த்தை பேசணும். இன்னைக்கு அழியாமல் இருப்பதற்கு ஒரே காரணம் நம்முடைய பிதாவாகிய தேவன் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாசனை கெடுத்தோம், நம்முடைய வழியை கெடுத்தோம், நம்முடைய விளைச்சலை கெடுத்தோம், விசாரிப்பை கெடுத்தோம். இன்னைக்கு அன்பான வார்த்தையே இல்லையா? கர்த்தர் கிருபை தருவாராக. ஆகிலும் இன்னைக்கு ஜீவனம் உட்கார வச்சிருக்கிறார். காரணம் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அன்பின் தெய்வம், நன்றியோடு சோதரிக்கிறோம். தேவரீர் கர்த்தாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தடைகளை அகற்றுவீராக.
ரத்த கோட்டையினோடே முடி மறிப்பீரா. ஆண்டுடைய பலத்த கருந்திருக்கட்டும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டுட்டு இருக்கிறாம்பா. எங்கள் வாசனையை ஆண்டவரே, எங்களுடைய வழியை, எங்களுடைய விளைச்சலை, எங்களுடைய விசாரிப்ப, எங்கள் வார்த்தையை கெடுத்து குட்டி சோறாக்கியிருக்கலாம். கர்த்தரோ எங்களுக்காக பரிந்து பேசி ஏழைக்க வைப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.